வணக்கம். நான் டாக்டர் தயானந்தா ஸ்ரீனிவாசன், கேன்சர் சர்ஜன். பிரெஸ்ட் கேன்சரை பற்றி நம்ம டீட்டெயில்டாக ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறையா பார்த்துருக்கோம். பிரெஸ்ட் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டில் சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியேஷன் இப்படி ட்ரீட்மெண்ட்டை முடித்ததுக்கப்புறமா ரொம்ப முக்கியமானது இந்த ஃபாலோஅப் பண்ணுறதை நம்ம தெரிஞ்சுருக்கோம். இந்த ஃபாலோஅப் பீரியடில் பிரெஸ்ட்லேயோ அல்லது வேறு பகுதியிலையோ டிசீஸ் மறுபடியும் ரிக்கர் ஆச்சுன்னா அதை நம்ம ரிக்கரண்ட் பிரெஸ்ட் கேன்சர்னு சொல்லுவோம். இப்படி ரிக்கரண்ட் பிரெஸ்ட் கேன்சர் வந்துச்சுன்னா என்ன பண்ணணுன்றது நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். பிரெஸ்ட் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் முடித்ததுக்கப்புறமா சில பேஷண்ட்ஸில் இந்த டிசீஸ் ரிக்கரன்ஸ்ன்றது ஏற்படலாம். இந்த ரிக்கரன்ஸ்ன்றது அந்த பிரெஸ்ட்டோட லோக்கல் பகுதியில் கூட வரலாம், இல்லைன்னா மற்ற உறுப்புகளில் கூட ஏற்படலாம். இந்த ரிக்கரன்ஸ் ரேட்டுன்றது நம்மளோட டயக்னோஸ் ஆனப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜ் மற்றும் அதுக்கான எடுத்திருக்கிற ட்ரீட்மெண்ட்டை பொறுத்து வேறுபடும். அர்லி ஸ்டேஜஸில் இந்த ரிக்கரன்ஸ் ரேட்டுன்றது கம்மியாக இருக்கும். ஸ்டேஜஸ் அதிகமாக இந்த ரிக்கரன்ஸ் ரேட் கூட அதிகமாகுது. இந்த பிரெஸ்ட் கேன்சரில் ரிக்கரன்ஸ் ஏற்பட்டால் என்ன பண்ணணும்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த கட்டி எந்த பகுதியிலேயாச்சும் ரிக்கர் ஆச்சுன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம பயாப்சி பண்ண வேண்டியிருக்குது. இந்த பயாப்சியில் அது பிரெஸ்ட் கேன்சருக்கான ரிக்கரன்ஸ் தானா இல்லையான்றது கன்ஃபார்ம் ஆகும். ஒன்ஸ் இந்த ரிக்கரன்ஸை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா அந்த கட்டி வேறு எதாவது ஆர்கனுக்கு பரவியிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹோல் பாடி பெட் சிடி ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஹோல் பாடி பெட் சிடி ஸ்கேன் பண்ணதுக்கப்புறமா என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றதை டிசைட் ஆகும். ரிக்கரண்ட் பிரெஸ்ட் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். யூஸ்வலாக நான் சொன்ன மாதிரி பிரெஸ்ட் கேன்சர் ப்ரீவியஸாக நம்ம பிரெஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி பண்ணியிருந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்துட்டு அந்த பிரெஸ்ட் பகுதியில் மட்டும் டிசீஸ் ரிக்கர் ஆகிருந்துச்சுன்னா நம்ம கம்ப்ளீட்டான பிரெஸ்ட் ரிமூவல், அதாவது மாஸ்டெக்டமி சர்ஜரியை அட்வைஸ் பண்ணுவோம். இதுவே அந்த கட்டி வந்துட்டு மற்ற ஆர்கன்ஸில் பரவி இருந்துச்சுனாலோ இல்லை மற்ற ஆர்கன்ஸ்லேயே ரிக்கர் ஆகியிருந்தாலோ நம்ம கீமோதெரப்பி செலுத்த வேண்டியிருக்கும். சில நேரங்களில் பேஷண்ட்ஸ் இந்த ஃபாலோஅப் டியூரேஷனில் இருக்கிறப்போ ஒன் சைடு பிரெஸ்ட் கேன்சர் வந்திருந்தால் இன்னொரு சைடு பிரெஸ்ட்டில் கூட கட்டி தென்படலாம். இந்த மாதிரி இன்னொரு சைடு பிரெஸ்ட்டில் கட்டி தென்பட்டுச்சுன்னா அதை நம்ம ஃப்ரெஷ் கேன்சராக ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி ரெண்டு பிரெஸ்ட்லேயுமே கட்டி வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஜெனட்டிக்கலி மியூட்டேஷன் ஆகிருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கம்பல்சரியாக ஜெனட்டிக் டெஸ்டிங்கை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இப்படி ரிக்கரண்ட் பிரெஸ்ட் கேன்சர்ன்றது குறிப்பிட்ட பேஷண்ட்ஸில் வரக்கூடிய ஒன்றா இருந்தாலுமே அது யாருக்கு வரும் யாருக்கு வராதுன்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதனால் பிரெஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்த எல்லா பெண்களுமே அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் வரைக்கும் ரெகுலரான ஃபாலோஅப்பில் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது.